ராமதாஸ் அவர்களை பற்றி சீமான் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்க பொங்கி எழுந்துட்டார் சீமான். பெத்த புள்ள இல்லைன்னா என்ன, நானே அவருக்கு புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் சீமானு. ராமதாஸ் எத்தனை பேருக்கு சீமான் எத்தனை பேருக்கு தான் பிள்ளையாவார்னு தெரியல. அந்தளவுக்கு பார்க்குற எல்லாரையும் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. கைவிடப்பட்ட ராமதாஸ் சசிகலாவோட இணைஞ்சிருக்காரு. எங்களை பார்த்து எல்லா கட்சியும் பயப்பட ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எல்லாராலும் நீங்க கட்சிகளால கைவிடப்பட்டதா சொல்லாதீங்க. மக்களின் ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்களா, எல்லாராலையும் கைவிடப்பட்ட அப்படின்னு சொன்னதுன்னே கொந்தளிச்சிட்டாரு. ஆனால் நாமளுமே இந்த கேள்வியை ஏற்கலை. அப்படி எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டார் ராமதாஸ் அப்படிங்கிறத நாமளும் ஏற்றுக்கல. ஏன்னா சொல்லப்போனால் அதிமுக கதவு அடைக்கப்பட்டாலும் அதிமுக கிட்ட வேறு வழி இல்லை, அன்புமணி அங்கே இருக்காருன்னு போக முடியலனாலும் விஜய் கிட்ட போகிற வாய்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் சின்ன பையன்கிட்ட போய் நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு தான் ராமதாஸ் தவிர்த்துட்டார். விஜயோட அரசியல் முதிர்ச்சி என்னன்னு அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான வாய்ப்புகளை தவிர்த்துட்டார். இல்லைனா அவர் தாராளமாக விஜய்கிட்டையும் போயிருக்கலாம். அது அப்படி இல்லைனாலும் கூட இப்படி எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டார் அப்படின்னு ஆர்ஷா அவரை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் சீமான் வந்து கொந்தளிச்சிட்டாரு, நியாயம்தான். அடுத்து என்ன கொந்தளிச்சிருக்காருன்னு பார்ப்போம். அப்படி சொல்லுங்க, நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாம எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, இவ்வளவு போராட்ட குணம் வந்திருக்கு. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தன் நடப்பானா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கானா? சொல்லுங்க, எங்க ஐயா விட்டா யார் இருக்கானா? அவர்லாம் அவர் பிள்ளையா, அதனால தான் அந்த உணர்வு வந்து சீமானுக்கு வந்திருக்கான். ஒரு வகையில் அதை நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருந்து தான் சீமானுக்கு இந்த ஜாதி வெறி வேணா கடத்தப்பட்டிருக்கலாம். இல்லை அந்த அரசியல் ஃபார்மேட் இருக்குல்ல, இப்படியெல்லாம் நம்ம அறிக்கையில் பொழப்பு விட்டுக்கலாம், பொழப்பு நடத்திக்கலாம், வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பொழப்பு நடத்திக்கலாம், நம்ம வந்து களத்துக்கு எதுவும் போகணுன்னு அவசியம் இல்லை, போராடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமான முற்போக்கு பிம்பம் நமக்கு கிடச்சிரும், போராளி பிம்பம் நமக்கு கிடச்சிரும். வெறும் அறிக்கை, அப்படி வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, இது இருந்தால் போதும் நம்ம வாழ. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன், சில பெட்டிகள், இப்படியான ஃபார்முலாலாம் வந்து ராமதாஸ் கிட்டேருந்து சீமான் கண்டிப்பாக கற்றுக்கிருப்பார். அதனோட டிரைவ்டு ஃபார்முலாவை தான் சீமான் தெரிகிறாரு. அந்த வகையில் சீமான் வந்து ராமதாஸோட புள்ள தான் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அதில் நம்ம ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சொந்த பிள்ளையே தன்னை வந்து கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து அன்புமணி மேலே குற்றச்சாட்டு வச்சார். இனிமே அன்புமணி வந்து என்னோட பேரை அவர் பேருக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கொந்தளிச்சவர் ராமதாஸ். சொந்த பிள்ளையே இனிஷியல் மட்டும் போட்டுக்க, பேரை போடாதுன்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வேற திடீர்னு நான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராமதாஸ் புள்ள தான் அப்படின்ட்டு இருக்காரு. ஏற்கனவே சுஷீலா மேட்டர்லாம் வேற வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது எக்கு தப்பா இவர் பேசி ராமதாஸ் அவர்களை வம்பிழுத்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து வருவோம். சமூக நீதியின் பேச்சுக்கு எவனாவது அவரை தாண்டி பேசுறதுக்காக இருக்கானா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா அவர் கற்றுக் கொடுத்ததுதான். இந்த நாட்டில் என்ன உங்க ஈவேரா செஞ்சாரு? எங்க ஐயா ஆனமுத்து போட்ட பிச்சை 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன்ல எவன் பேசுற? நீ இல்லை, ரெண்டு விஷயம். ஆனமுத்துவை இழுத்து விட்டுருக்காப்புல சீமான். அதுக்கப்புறம் சமூக நீதின்னு பேசுகிற யாராவது இவர் மாதிரி பேசியிருக்காங்களா? தமிழை தேடி பயணம். முதல்ல தமிழை தேடி பயணம் அப்படின்னு அவர் போனதுங்கிறது வந்து அதனோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு விசாரித்தா தான் தெரியும். ஆனால் உண்மையிலே அவருக்கு அந்தளவுக்கு தமிழ் மீது பற்று இருக்கா? தான் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ வந்து தமிழில் பெயரிட்டிருக்காரா அப்படின்னா கிடையாது. அன்புமணி, ஸ்ரீகாந்தி, கவிதாவோ கீதாவோ இதெல்லாம் செந்தமிழ் பாயிர தமிழ் பெயர்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸ்ரீகாந்திங்கிறது தமிழ் பெயரா சொல்லுங்கள் ராமதாஸ் ஐயா அவர்களே அப்படின்னு தான் அவங்கள கேட்கணும். இல்லை சீமான் கிட்ட, ராமதாஸ்க்கு புள்ளன்னு சொல்லிக்கிற சீமான் கிட்ட தான் நம்ம கேட்கணும், இது தமிழ் பேரா? எல்லாத்தையும் தமிழ் படுத்தி பேசணும்னு முயற்சி பண்ணுற சீமான் வந்து ஸ்ரீகாந்திங்கிறத தமிழ் பேருன்னு ஏற்றுக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்கணும். அந்த தமிழை தேடி பயணம் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை அப்பன் மகனுக்குள்ளே இருந்த புகைச்சல்ல, இப்போ பார் நான் இப்போ இறங்கி தெருவில் போனா கூட என் பின்னாடி தான் கூட்டம் வரும்னு அன்புமணிக்கு தன் பலத்தை நிரூபிக்க காமிச்ச ஒரு ட்ராமாவோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உண்மையிலே அதுதான் நம்ம சொன்னோம்ல, கட்சி ஆரம்பித்து பத்திரிகையாளர் சந்திப்பும் அறிக்கையும் மட்டும் செஞ்சால் போதும், களத்துக்கு போக வேண்டியதில்லை. தானாக ஒரு முற்போக்கு அடையாளமோ, தமிழ் காத்து தலைவருங்கிற அடையாளமோ, ஈழ போராளிங்கிற அடையாளமோ, சமூக நீதி போராளிங்கிற அடையாளமோ தானாக இவர்களுக்கு வழங்கப்படும். RSS சனாதனத்தை சங் பரிவார கும்பலை பார்ப்பனியத்தை தோல் இருக்கிறத இப்படியான நபர்கள் நிறுத்திட்டா இவர்களுக்கு எந்த பட்டத்தையும் பதவியையும் புகழையும் தர
பார்ப்பனியம் வந்து தயாராக இருக்குது. அந்த மாதிரி என்னைக்கு ராமதாஸ் வந்து பார்ப்பனிய எதிர்ப்பை நிறுத்தினாரோ அன்னிலிருந்து இவர் சமூக நீதி காவலராக மாறிட்டார், மூத்த அரசியல்வாதியாக மாறிட்டார், சமூக நீதி அதாவது தமிழை தேடி போகிறவராக மாறிட்டார், ஈழ ஆதரவாளராக மாறிட்டார், எல்லாமும் மாறிட்டார். கடந்த காலங்களில் உண்மையாக செயல்பட்டுருக்கலாம். ஆனால் அது எப்போ ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படின்னா அவர் என்னைக்கு பார்ப்பனிய எதிர்ப்பு கைவிடுறாரோ அந்த அன்றிலிருந்து தான். சீமானை வந்து வலதுசாரி போக்கில் இயங்க விடாமல் பெரியாரிஸ்டுகள் நாம் தமிழர் கட்சியில் நிரம்ப இருந்து அந்த கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக வளர்த்தெடுக்கணும்னு முற்படும் போது சீமானுக்கு வந்து பெரிய புரட்சி போராளி, ஈழக்காவலர், பேசுனா அருமையாக பேசுவார்ப்பா சீமான் அப்படிங்கிற அடையாளம்லாம் கிடையாது. 2016க்கு முன்ன வரைக்கும் அப்படியான எந்த ஒரு அடையாளமும் சீமானுக்கு கிடையாது. சீமான் ஒரு பேச்சாளர், தோல்வி அடைஞ்ச ஒரு இயக்குனர், கொஞ்சம் தெரிஞ்ச மூஞ்சி இந்த கட்சியில் இருக்குது, அவ்வளோதான் சீமானோட அடையாளம். பெரியாரிஸ்டுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு முழுமையாக அவர்கள்லாம் வந்த பிறகு தான் சீமானோட நடவடிக்கை, டோனு, உடல் மொழி எல்லாமே மாறுது. அன்றிலிருந்து தான் வந்து சீமான் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர். கருத்தில் முரண் இருக்கலாம், ஆனால் சீமான் வந்து சிறந்த பேச்சாளர். எப்போ சிறந்த பேச்சாளராக மாற முடியும், எப்போ இந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா நீ கட்டற்று என்ன வேணால் பேசலாம், யாரை வேணால் இழிவுபடுத்தலாம், எந்த மாதிரியான திரிவுவாத அரசியலையும் முன்னெடுக்கலாம், உன்னை நாங்கள் பெரிய கதாநாயகனாக உன்னை விளம்பரப்படுத்துவோம், பத்திரிகையில் எழுதுவோம், பத்திரிகையில் போட சொல்லுவோம், செய்திகளில் போட சொல்லுவோம் அப்படின்னு பார்ப்பனியம் என்னைக்கு வந்து இவர்களுக்கு துணை நிற்குதோ, பார்ப்பனிய எதிர்ப்பு பெரியாரிஸ்டுகள் வெளியேறிட்டா அங்கே பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லாமல் போயிடுது. பார்ப்பனியத்துக்கிட்ட வாங்கி தின்ற வேலையை சீமான் பார்க்க தொடங்குறாப்புல. அப்போது சீமான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக மாறிடுவார். இப்படி தமிழை தேடி போகிறது அப்படிங்கிறத ட்ராமாவை சீமான் சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது சீமானும் அந்த மாதிரியான ஒரு அடையாளத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத காரணத்தினால தான். அதுக்கப்புறம் சமூக நீதி காத்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து தான் சமூக நீதியை நான் வந்து கற்றுக்கிட்டேன். சமூக நீதியை ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சீமான் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறத நான் ரத்து செய்வேன்னு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறோம். சாதிவாரி இடஒதுக்கீடை ரத்து செய்யணுங்கிற அந்த சமூக நீதியை தான் ராமதாஸ் கிட்ட இருந்து நீ கற்றுக்கிட்டியா அப்படிங்கிற கேள்வியை நாம் அது ஒன்று மட்டும் முன் வைப்போம். ராமதாஸே சமூக நீதி காவலராக அவரால் கூட இன்னைக்கு தலித்தல்லாத கூட்டமைப்பு ஆரம்பித்த ராமதாஸால் கூட தன்னோட தேர்தல் அறிக்கையிலையோ தன்னோட அரசியல் நிலைப்பாட்டிலையோ சாதிவாரி இடஒதுக்கீடை நான் ரத்து பண்ணுவேன்னு அவரால் இன்ன வரைக்கும் பேச முடியல. குறைஞ்சபட்சம் அவருக்கு அந்த மனசாட்சி குத்தல் இருக்குமோ என்னமோ தெரியல. இல்லை இதை வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இதையே நம்ம தொட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அவ்வளோதான் காலின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குல்ல அவருக்கு. இந்த மக்கள்கிட்ட நம்மளை ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடு போராடி பெற்று அந்த இடஒதுக்கீடு நான் தான் வாங்கி தந்தேன்னு சொல்லி அதன் மூலமாக அடையாளப்பட்டு சமூக நீதி காவலராக விளம்பரப்படுத்தப்பட்டு நாம் இன்றைக்கி ஒரு தலைவராக இருக்கோம். அந்த அடிமடியிலே கை வச்சுட்டா நமக்கு இங்கே வேலை இல்லை, நம்மளை எவனும் தலைவராக மதிக்க மாட்டாங்கிறாவது நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிற ராமதாஸுக்கே தலித்தல்லாத கூட்டமைப்பு நடத்தின ராமதாஸே இடஒதுக்கீடு எதிர்த்து அன்றைக்கி அறிக்கை விடுற முடியல, இடஒதுக்கீடு எதிர்த்து பேச முடியல. ஆனால் ராமதாஸ் தான் சமூக நீதிக்கு வழிகாட்டின்னு சொல்கிற சீமான் வந்து தேர்தல் அறிக்கையில் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு நானே ரத்து செய்வேன்னு விடுறான், தேர்தல் அறிக்கை விடுறான். இவன் ராமதாஸ் கிட்ட இருந்து அரசியல் பாடம் கற்றுக்கிட்டேங்கிறான். என்ன இது, இதைத்தான் நீங்கள் படிச்சிங்களா சார்? அதுக்கப்புறம் ஆணைமுத்து அவர்களே ஒரு பழுத்த பெரியாரியவாதி. அவர் வந்து வெறும் கொள்கையில் மட்டும் இல்லை, தன்னோட உடல் தோற்றத்தையே பெரியார் மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்து நீண்ட தாடி வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க சமூக நீதிக்காக பயணம் பண்ணி இடஒதுக்கீடுக்காக அனைத்து மாநில முதலமைச்சர்கள்ட்ட பேசி இந்தியா தழுவி ஒரு அழுத்தத்தை போராட்டத்தை முன்னெடுத்து ஓபிசிகளுக்கான ரிசர்வேஷன் கிடைக்க மிக முக்கிய பங்காற்றியவர். அதில் மாற்று கருத்து இல்லை. பெரியாரை எதிர்ப்பானா பழுத்த பெரியாரியவாதியை இவன் தூக்கிட்டு வந்து ஆணைமுத்த விடவா நீங்களாம் சமூக நீதி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன டெக்னிக் அப்படின்னா, நீங்கள் சினிமா மேடைகளில் முன்னாடியெல்லாம் இந்த நட்சத்திர கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. இன்றைக்கு வரைக்கும் வச்சுங்களேன், ஏதாவது ஆடியோ லான்ச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சினிமா சார்ந்து நடக்குது அப்படின்னா வந்ததுன்னே நீங்கள் இங்கே யாரெல்லாம் தலை ஃபேன்ஸ் அப்படிம்பானுங்க. இந்த தளபதி சண்டையே இந்த ஃபேஸ்புக் வந்த காலத்தில் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் பகுத்தறிவாளர்கள் நிறைய கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பித்து அதையெல்லாம் காரி துப்புன பிறகு தான் இன்றைக்கி பொது வெளியில் அதை பேசலாம். ஜாதி எப்படி ஒரு அசிங்கமோ நடிகர்களுக்காக அடிச்சுக்கிறதும் ஒரு அசிங்கம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தேவை. எப்படி சாதியில் இன்னும் முன்னேற்றம் தேவைப்படுதோ அதை ஒழிக்கிறதுல அந்த மனநிலையே தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி சினிமா மேடைகளில் நடிகைகளே ஏறினாலும் கூட அவங்கள விட உச்சம் பெற்ற நடிகர்களோட பேரை சொல்லி ஏன்னா இவங்களா பேசினா யாரும் கைத்தட்ட மாட்டாங்க, மேடையில் இன்ட்ராக்ஷன் கிடைக்காது.
ஏதோ வந்த பேசுகிற போ அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பல பேருக்கு வந்து பேசுகிற நபர்கள் யாருன்னே தெரியாது. அவனுக்கு அஜித்தை தெரியும், விஜய் தெரியும், ரஜினியை தெரியும், கமலை தெரியும், அவ்வளோதான். மீதி துணை நடிகர்கள் வேறு வேறு சிறு நடிகர்கள்லாம் தெரியாது. அப்படி ஏன் விவேக் உட்பட்ட நடிகர்கள் கூட, பல பெரிய பெரிய நடிகர்கள் கூட அவங்க வந்து கவனத்தை ஈர்க்க, கூட்டத்தோட கவனத்தை ஈர்க்க, இங்கே யாரெல்லாம் தல ரசிகர்கள், யாரெல்லாம் தளபதி ரசிகர்கள், யாரெல்லாம் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி கைத்தட்டல் வாங்குவாங்க. அந்த மேடை என்கேஜ் பண்ணுவாங்க. அவங்க பேசும்போது ஆடியன்ஸ் இன்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தான் ஏன் அன்புமணியை கூட வன்னியர் மாநாட்டில் பண்ணார். அவர் யாருமே மதிக்கல அங்கே கூடியிருந்த கூட்டம். வன்னியர் சங்க இளைஞர் மாநாடு நடத்துனாங்கல்ல இப்போது மகாபலிபுரத்தில். அன்புமணி பேசுகிறத யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அன்புமணி மட்டும் இல்லை, அந்த மேடையில் பேசுகிற எல்லாருமே வந்து காடு வெட்டி குரு என் அண்ணன் மாதிரி, காடு வெட்டி குரு இருந்திருந்தால், மாவீரன் குரு இருந்திருந்தால் எல்லாரும் குரு பேரை சொல்லி கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க நடிகர்கள் பாணியிலேயே. இந்த மாதிரி ஒரு பாணியத்தான் இன்னைக்கு சீமான் கையில் எடுத்திருக்கான். இன்னைக்கு இல்லை, சீமானோட ரெகுலர் ஒர்க்கே அதுதான். இங்கே இந்த சமூகத்தில் மிக வீச்சு பெற்ற, மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற, களத்தில் இருக்கிற தீவிரமான போராளிகள் பேரை சொல்லி அவங்கள மதிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அதிலிருந்து மடை திருப்புற வேலையை வந்து சீமான் தன் பக்கம் அந்த இளைஞர்களை, அந்த மக்களை மடை திருப்புற வேலையை செய்கிற வேலையை தான் சீமான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன், அவர் தான் எனக்கு பெரியார், எங்கள் ஐயா ராமதாஸ், அவர் தான் எனக்கு பெரியார் அப்படின்னு சொல்கிறதும், இன்றைக்கி ராமதாஸுக்கு நான் தான் புள்ளன்னு சொல்கிறதும், அவர் செய்யலைன்னா என்ன, அவர் விட்டுட்டு போன இடத்துலேருந்து அவர் புள்ள, நான் செய்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்ல, அவர் செய்யாட்டி போகிறாரு, அவருக்கு வயசாயிடுச்சு, நான் செய்கிறேன்ல அப்படின்னு நேக்கா ஜாதி ஓட்டை கவர் பண்ணுறது. இது அண்ணன் திருமாவை பேசுகிறதும், ராமதாஸ் அவர்களை பேசுகிறதும், அவர்கள் எல்லாம் நான் எதிர்க்கல, அவர்களை எதிர்க்க நான் கட்சி ஆரம்பிக்கல, ஏன்னா அவங்க எதிர்க்க மாட்டாங்க. பிசிகாவை எதிர்க்க துணிச்சல் கிடையாது, எதிர்க்க முடியாது. ஜாதி எதிர்த்து பேச துணிச்சல் கிடையாது. அதனால் ராமதாஸும் இவருக்கு வந்து நண்பன். அப்படி அவங்கள சொல்லி அவர்களால் முடியாததை நான் சமரசம் இல்லாமல் தனியாக நிற்கிறேன் பாரு, கூட்டணிக்கு போகாமல் நிற்கிறேன் பாரு, நான் செய்வேன். அதனால் மறைமுகமாக வந்து அவர்கள் மீது பற்று கொண்டவர்களோ அல்லது அந்த சாதியை சார்ந்தவங்களோ, நீங்கள் இளைஞர்கள்லாம் வந்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நீங்கள் என் பக்கம் வந்துடுங்க அப்படின்னு மறைமுகமாக இளநீ கட்டி இழுக்கிற வேலை தான் சீமான் பண்ணுற வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. நடிகர்கள் எப்படி பேரை சொல்லி கைத்தட்டல் வாங்குறாங்களோ, இவங்கள சொல்லி இவர் வந்து ஓட்டு வாங்குறது, இல்லை இவர் பின்னாடி கூட்டத்தை திரட்டுறது. இந்த எலெக்ஷனுக்கு வேறு பாவம் சீமான் முன்னாடி எல்லாம் சீமான் தான் சோஷியல் மீடியாவுக்கு கண்டென்ட். பேசுனா எல்லாமே லட்சக்கணக்கில் வியூஸ் போய்கிட்டு இருக்கோம். சீமான் என்ன பேசுகிறாரு, அதுக்கு என்ன பதில் கொடுக்குறதுன்னு இன்டர்நெட்டில் பேசுகிறவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சமூக வலைதளத்தில். ஒரு பயம் மதிக்க மாட்டான் சீமான் என்ன பிரச்சாரம் பண்ணுறாப்புல, என்ன போகுது, என்ன நிலவரம், ஒன்றும் இல்லை. அங்கே திமுக அதிமுக தொகுதி பங்கீடு, விஜய் வெளியே வரல, இப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சீமானோட நிலை வந்து மிக பரிதாபகரமான நிலையில தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் ஏதாவது பேசி கவன ஈர்ப்பு பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அதைத்தான் இப்போ சீமான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நாட்டுல வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இன்னும் பேசிட்டு இருக்கிற ஒரு மகன் இருக்காருன்னா எங்க ஐயா தான். நீங்க என்னங்க கட்சியை எப்படி பேசுறீங்க? கட்சி என்ன கட்சி? மக்கள் கைவிடுவாங்களா? அப்புறம் இருக்கு இல்ல, அவருக்கு இல்லைன்னா புள்ள இருக்கல, அவர் கனவை நான் நிறைவேற்றுவேன். இன்னொரு புள்ள இருக்காருல்ல, செய்யறோம். என்னங்க நீங்க அப்ப முடியலன்னா மகன் செய்வன்ல, வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? இப்ப என்னை எல்லாரும் கூப்பிட்டாங்க, நான் போகல, அப்ப நான் அவங்கள கைவிட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல அவங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்வீங்களா? பார்த்தீங்களா, அப்போ இல்லைன்னா மகன் செய்கிறேன், அவங்க செய்ய முடியலன்னா நான் செய்கிறேன், நம்ம சொன்னது தான். அப்படி கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து அப்படியே தம் பின்னாடி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எதுக்கு அரசியலுக்கு வந்தேன்னு கேட்குறாப்புல சீமான். பொறுக்கி தின்றதுக்கு தான், வேறு எதுக்கு அரசியலுக்கு வந்த நீ? பொறுக்கி தின்றதை தவிர வேறு என்ன தெரியும் உனக்கு? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டோம். நம்ம ஆணைமுத்து போட்ட பிச்சை அப்படிங்கிறான். ஆணைமுத்து ஐயாவோட உழைப்பு நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிடல. அவர் தான் ஓபிசி இடஒதுக்கீடுக்கு மிக முக்கிய காரணம், அதை நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனால் ஆணைமுத்து போட்ட பிச்சை அப்படின்னு இவன் சொல்கிறதுக்கு இவனுக்கு யோகியதை இருக்கா? இதே இந்த கட்சிக்காரனுங்க தான், சீமான் கும்பல் தான் திராவிடம் இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்கிறது திராவிடம் போட்ட பிச்சைன்னு திமுக அமைச்சர்கள் சிலர் பேசும்போது கடுமையான, திமுக தான் எங்களை படிக்க வச்சுச்சா, பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாரா அப்படின்லாம் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்கள் பிச்சைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எதிர்க்கிறோம். அதுவும் தவறானது தான். ஆனால் இவனுங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எதையுமே இன்னொருத்தர் செஞ்சால் வந்து அது தப்புன்னு இவனுக்கு பேசுவானுங்க. ஆனால் அதையே தான் இவனுங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகாரம் இல்லாமையே கவுன்சிலர் கூட ஜெயிக்காமே இவன் பலாயிரம் கோடி ஊழல் பண்ணிக்கிட்டு இருப்பான். பல லட்சத்துக்கு கார் வாங்கிட்டு இருப்பான். லட்சக்கணக்கில் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இருப்பான். கேட்டால் எல்லாம் என் மனைவி பேரில் இருக்குது, என் பேரில் எதுவும் இல்லை, திரள் நிதி கொடுங்கள் உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு
பேசிக்கிட்டு இருப்பான். இலவசத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுவான். பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு வந்து இலவச நாப்கின் தருவோம் அப்படின்பான். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத வக்கில்லாத நிலைமையில் எங்களை வச்சது யார்? திராவிடம் தானே அப்படின்னு பேசுவான். அது கூட எங்களால் முடியாதான்னு பேசுவான். அப்போ மாணவிகளுக்கு நீ எதுக்குடா நாப்கின் இலவசமாக கொடுக்குறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. மீனவர்களுக்கு இலவச வீடு கட்டி தருவான்வான். இலவசமே எங்கள் கொள்கையே கிடையாது, இலவசத்தை முழுமையாக எதிர்க்கிறோம்மா. ஆனால் நேரடியாக இலவச வீடுக்குன்னே அவனுங்களோட தேர்தல் அறிக்கையில் கொடுப்பானுங்க. இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளாவது, திமுக உள்ளிட்ட கட்சிகளாவது இலவசங்கிற வார்த்தையை தவிர்த்து புது பேரை தேடி தேடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் இலவசத்துக்கு எதிரானவன் நான் சொல்லிட்டு இலவச நாப்கின் தரோம், இலவச வீடு கட்டி தரோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இது வந்து ஒரு குடிகார கூட்டம், அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் ஒன்று பேசுவான், அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு ஒன்று பேசுவான், அடுத்து மதியம் ஒன்று பேசுவான். இந்த மாதிரி ஃபுல் போதையில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான், கொஞ்சம் போதை கம்மியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான். இவனுங்கெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம எதுக்கு இதை இவனை பேசுகிறோம் அப்படின்னா, ராமதாஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சொந்த புள்ளன்னு சொன்ன அன்புமணியே வந்து என்னது கையில் பொருள் இருந்தால் என்ன துப்பாக்கி இருந்தால் சுட்டு கொண்டிருப்பான் அப்படிங்கிற நிலைமைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காப்புல அன்புமணி. சீமான் நான் இருக்க புள்ள அப்படின்னு அடி போடுறாப்புல. எச்சரிக்கையாக இருங்க, இல்லைன்னா அவர் ஏதாவது வந்து உளவு கருவி எடுத்துகிட்டு வந்து பொருத்திட்டு உங்ககிட்ட பேரம் பேசிக்கிட்டு போகிறாரு. எச்சரிக்கையாக இருங்க. ராமதாஸ் அவர்களை அக்கறையோட எச்சரிக்கை தான் இந்த பதிவு. நன்றி.